Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 23/2/2026. இந்த வீடியோ நைட் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இதுக்கு ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் ஒரு 6 o'clockக்கு சிஎம்சி வெள்ளூர் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு வந்த உடனே நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோலையே சொல்லியிருந்தோம், அப்ளிகேஷன் போட்டுட்டு டெமோ வீடியோ கூடிய விரைவில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ அப்ளை பண்ணியாச்சு, டெமோ வீடியோ தான் இது. ஸோ சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026 கடைசி வரைக்கும், அதாவது கவுன்சிலிங் முடித்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் இந்த 2026க்கு டே 1லேருந்து, அதாவது அப்ளை பண்ணுற டேலேருந்து எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங்க்கும் அதே போல் அட்மிஷனுக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற லாஸ்ட் டே வரைக்கும், அதாவது மார்ச் 2027 வரைக்கும் நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். இதை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்ம எஸ்ஏபி வியூஸ் பெய்டு சர்வீஸ் மூலமாக அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி இப்போது 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து பயன்பெறலாம். ஓகே, இப்போது சிஎம்சி வெள்ளூரினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதுதான் சிஎம்சி வெள்ளூரினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. அதில் போயிட்டு நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் 2026 இதை படிச்சுட்டு அப்ளை ஆன்லைன் இதை கொடுத்துருங்க. அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா கேட்டிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் 2026 இதில் கேண்டிடேட்னுடைய நேம் டைப் பண்ணணும், மேலா ஃபீமேலான்னு கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்து அது நீங்கள் அந்த கேலண்டர்லேருந்து அப்படியே சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டைப் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் அப்ராடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஐ டு நாட் ஹேவ் an Indian மொபைல் நம்பர் அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ டு நாட் நீட் டு ரிசீவ் எனி கம்யூனிகேஷன் ஆன் மை மொபைல். அதாவது அப்ராடில் இருக்கிறேன், எனக்கு இந்தியன் சிம் இல்லை, இந்தியன் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷனுக்கு சிஎம்சி வெள்ளூர் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடியை கொடுக்கலாம். இல்லை சார் எங்கிட்ட இந்தியன் மொபைல் நம்பரும் இருக்குது, இமெயில் ஐடியும் இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய அதாவது நோட் யுவர் டெம்பரரி லாகின் ஐடி, உங்களுடைய லாகின் ஐடி நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபர்தராக உள்ளே போய்க்கலாம். நோட் யுவர் டெம்பரரி லாகின் ஐடி to sign in with your date of birth to complete your application registration CMC வெள்ளூர். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் ரெஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். இப்போது ரெஜிஸ்டர் கொடுத்த பிறகு என்ன பண்ணணும், இதில் லாகின் பேஜு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டெம்பரரி லாகின் ஐடி, இப்போதைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுனால டெம்பரரி லாகின் ஐடி தான் கொடுப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுடைய மெயிலுக்கும்
இந்த பாப்அப் விண்டோவில் வந்திருக்கிற டெம்பரரி லாகின் ஐடியையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்த பிறகு கேண்டிடேட்னுடைய நேம் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தது டைப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வெரிஃபை இமெயில் ஐடி, வெரிஃபை மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சுன்னா க்ரீன் டிக் காமிக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் வந்த ஓடிபியை கொடுத்து திரும்பவும் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டெம்பரரி லாகின் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய என்டையர் ப்ரொஃபைலும் இதில் காட்டும். அதில் இல்லாததெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். என்னென்ன கேண்டிடேட் நேம் டைப் ஆகிருக்கும், டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துட்டீங்க. இப்போ ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கொடுக்கணும். அப்புறம் சிங்கிளா மேரிடா இல்லை தேர்ட் ஜெண்டரா அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிலீஜியன் கொடுக்கணும், கம்யூனிட்டி நேஷனாலிட்டி கொடுக்கணும், பிளேஸ் ஆஃப் டொமிசைல் கொடுக்கணும், மார்ஷியல் ஸ்டேட்டஸ் இதை தான் முதலே சொன்னேன். சிங்கிளா மேரிடா அதெல்லாம் கேட்பாங்க. மதர் டங் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அடிஷ்னல் மொபைல் நம்பர் கேட்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. பேரண்ட் கார்டியன்ஸ் அடிஷ்னல் மொபைல் நம்பர், அப்புறம் கேண்டிடேட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஃபார் அப்ளையிங். இப்போது நீங்கள் குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ன, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சி போர்டா, இல்லை தமிழ்நாடு மெடிக்கலா, இல்லை வேறு ஸ்டேட்டில் ஏதாவது படிச்சிங்களா, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ஃபாதர்ஸ் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதரோட ஆக்குபேஷன், ஸ்பெசிஃபை த ஆக்குபேஷன், மதர் நேம், மதர்னுடைய ஆக்குபேஷன், ஸ்பெசிஃபை த ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்துட்டு இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸும் சேமாக இருந்தால் லைன் 1ல் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, அப்புறம் அது எந்த லேஅவுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு கண்ட்ரி கொடுத்துருங்க, ஸ்டேட் நேமு, பின்கோடு இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அண்டு கோ டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாம் கொடுத்தாச்சு. பேமெண்ட் பேஜ் வந்துடும். இந்த பேமெண்ட் பேஜில் என்னென்னலாம் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் 2026. இதில் உங்களுக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் வந்து 1200, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 500, டோட்டலாக 1700. செலக்ட் கோர்ஸில் வந்து எம்பிபிஎஸ் போடுறீங்களா, எம்பிபிஎஸ் போட்டுக்குங்க. அது போக ஏடு கோர்சஸ்ன்னு ஒன்று கேட்கும், ஏடா ரிமூவ் கோர்சஸ்ன்னு கேட்கும். அது போக நான் பிஎஸ்சி நர்சிங் போடுறேன், இல்லை ஆல்ரெடி கோர்சஸ் சிஎம்சி வெள்ளூரில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் மைனாரிட்டி நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து எந்த பிரிவில் வர்றீங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ண வேண்டாம். உங்களுடைய பிரிவு என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத படித்து பாருங்கள். ப்ளீஸ் சென்ட் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ஃபாலோயிங் சிஎம்சி அப்ளிகேஷன் நம்பர் டு த ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரார் பிஃபோர் த லாஸ்ட் டேட். அதாவது கடைசி தேதிக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணணும், அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ஃபாலோயிங் என்னென்ன, யூ வில் நீட் டு டவுன்லோடு த அனெக்சர் 4. அந்த அனெக்சர் 4ஐயும் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிருக்கிறேன். அனெக்சர் 4 2 பேஜஸ் இருக்கும். அதில் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அட்டஸ்டட் காப்பியை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் தபாலில் ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பணும். அது வித்து அப்ளிகேஷன் நம்பர். அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வரும். இப்போதைக்கு வந்திருக்கிறது டெம்பரரி லாகின் ஐடி தான். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் பிரிண்ட்டு, சைன் அண்ட் சென்ட் அலாங் வித் த பேப்டிசம் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் issued by the government referring to the religious as Christian அப்படின்னு கொடுத்த அந்த அனெக்சரையும் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ரெஜிஸ்டர் தபாலில்
கடைசி நாளுக்கு முன்னதாக நீங்கள் அனுப்ப வேண்டும். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ப்ளீஸ் ரீசெக், இதை வந்து மறுபடியும் ஒரு டைமு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் கோர்ஸ் செலக்டட் அண்ட் கிளிக் த பாக்ஸ் ப்ரொவைடட். எஸ் கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கோங்க. சேவ் அண்டு கோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போது அப்லோடு த ஃபோட்டோ அண்டு அப்லோடு த சிக்னேச்சர். இப்போ நீங்கள் நீட் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சிக்னேச்சர் கேட்பாங்க. சிக்னேச்சரையும் நீங்கள் வந்து நீட்டுக்கு ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க நீட் எக்ஸாமுக்கு, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே அப்லோட் பண்ணிடலாம். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட், பணம் செலுத்துவதற்கான அந்த பேஜ் வந்துருச்சு. இந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டலாம், நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ யூஸ் பண்ணியும் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஒன்ஸ் மேட் வில் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒரு தடவை நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா எக்காரணம் கொண்டும் பணம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெசிப்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நீங்கள் பணம் கட்டுறதுக்கான ஆன்லைன் ரெசிப்ட். இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது டேஷ்போர்டுக்கு போயிட்டு இதுதான் இந்த பேஜ் தான் டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இன்னமும் அப்ளிகேஷன் வந்து இப்போ தான் சப்மிட் பண்ணியிருக்கிறோம், அதனால் இந்த ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்க முடியாது. நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை பார்த்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் நம்பர் வந்து இன்னமும் வரவில்லை. இப்போதைக்கு டெம்பரரி லாகின் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே போல் அனெக்சர் 4 இங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு, சிஎம்சி வெள்ளூருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு டைமு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நான் போட்ட டேட்டு டைம் பார்த்தீங்கன்னா 23 February 2026 6:19க்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதுதான் வந்து அனெக்சர் 4. அனெக்சர் 4ல் ஃபஸ்ட்டு பேஜ். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சைனை வாங்கி சிஎம்சி வெள்ளூர் ரெஜிஸ்ட்ராருக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு முன்னதாக நீங்கள் அனுப்ப வேண்டும். இது அந்த அனெக்சர்னுடைய 2வது பக்கம். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுடைய சிஎம்சி வெள்ளூருக்கான கன்ஃபர்மேஷன் பேஜ். அதாவது இது வரைக்கும் என்ன தகவலெல்லாம் கொடுத்தோமோ அது வந்து இங்கே அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ என்ன முடியல கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய
செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100 + டெஸ்ட்டு + ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100 + டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100 + டெஸ்ட்டு + ஸ்டடி மெட்டீரியல் + கொஷின் பேப்பர் + OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.